وَمَا أَرْسَلْنَاكَ إِلَّا رَحْمَةً لِلْعَالَمِينَ. அடுத்தபடியாக நம்மளுடைய தலைப்பு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்போம். இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு வ நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு ونشهد أن محمدًا عبده ورسوله فقد قال الله تعالى في القرآن المجيد والفرقان الحميد بعد أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد وقال النبي صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وقال أيضا فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم அல்லாஹுக்கு எல்லா புகழும் புகழ்ச்சி முரித்தாகட்டும். அந்த வல்ல ரஹ்மானின் சாந்தியும் சமாதானமும் அருளும் கிருபையும் நேசமும் பாசமும் அனைத்து தூதர்கள் மீதும் குறிப்பாக நமது உயிருக்கும் மேலானவர் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தாரின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் இன்னும் இந்த இஸ்லாத்துக்காக தியாகம் செய்த அனைத்து இமாம்கள் சலஃபுகள் முன்னோர்கள் நல்லவர்கள் குறிப்பாக இந்த நிகழ்ச்சிக்காக வெகு தூரத்திலிருந்து பிரயாணம் செய்து வந்த இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டமாக என்று கூறி என்னுடைய இந்த உரை நான் ஆரம்பம் செய்கிறேன். எண்ணத்திற்குரிய உலமா பெருமக்கள், பெரியோர்கள், தாய்மார்கள், சிறுவர்கள், நம்மளுடைய தலைப்பு முஹம்மது நபியை நேசிப்போம். உண்மையாகவே சொல்லப்போனால் இந்த தலைப்பு இந்த நேரத்தில் முக்கியமானது தான். ஏனென்று சொன்னால் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் தன்னை விட அதிகமாக யாராவது ஒருவரை நேசிப்பான். சாதாரணமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள் தன்னுடைய பிள்ளைகளை நேசிப்பார்கள். பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்கள் தன்னுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்கள் தன்னுடைய பெற்றோர்களை நேசிப்பார்கள். ஆசிரியராக இருக்கக்கூடியவர்கள் தன்னுடைய மாணவர்களை நேசிப்பார்கள். மாணவராக இருக்கக்கூடியவர்கள் தன்னுடைய தோழர்களை நேசிப்பார்கள். இப்படி யாரோ ஒருவரை இந்த உலகத்தில் நேசிக்கக்கூடியவராக தான் இருக்கிறார்கள். அந்த நேசம் எவ்வளவு அதிகமாக இருப்போமோ அவர்கள் மீது அவ்வளவு அக்கறை வரும். ஒருவரை அக்கறைப்பட வேண்டும் என்று சொன்னால் அவர்களை நேசித்தால்தான் அந்த அக்கறை அதிகமாக வரும். பெற்றோர்கள் பிள்ளைகள் மீது அதிகமாக அக்கறை ஏன் படுகிறார்கள்? அவர்களை நேசிக்கிறார்கள். அதே போன்றுதான் இந்த உலகத்தில் நாம் ஒருவரை நேசிக்க வேண்டும், மனிதன் அடிப்படையில் ஒருவரை நேசிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முழுக்க முதன்மையான தகுதியானவர் என்று சொன்னால் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஷேக் அவர்களும் சொன்னார்கள், நம்ம எல்லோருக்கும் தெரியும், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒரு முறை சென்றிருக்கும் பொழுது என்ன சொன்னார்கள்? யா ரசூலல்லாஹ், முஹம்மது நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதரே, நான் என்னுடைய உயிருக்கு பிறகு உங்களை தான் அதிகமாக நேசிக்கின்றேன். என்னுடைய உயிருக்கு பிறகு உங்களை நான் அதிகமாக நேசிக்கின்றேன். அல்லாஹ்வின் தூதர் உடனடியாக சொன்னார்கள், லா வல்லதி நஃப்ஸி பியதி, உண்மையாக நேசம் என்ன என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை கவனிங்கள். வல்லதி நஃப்ஸி பியதி, அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக அவன் எப்படிப்பட்டவன், எந்த இறைவனுடைய கையில் என்னுடைய உயிர் இருக்கின்றதோ, வல்லதி நஃப்ஸி பியதி. அதற்கு பிறகு அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், ஹத்தா, நீங்கள் முழுமையாக முஃமினாக இருக்க முடியாது. ஹத்தா, எதுவரை? ஹத்தா அகூன அஹப்ப, எதுவரை நீங்கள் சொன்னால்
என்னை உங்களுடைய உயிரை விட அதிகமாக நேசிக்க வேண்டும். நம்மளுடைய உயிரை விட நாங்கள் அதிகமாக யாரை நேசிக்க வேண்டும்? முஹம்மது நபி, நம்மளுடைய தலைவர் முஹம்மது நபி முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தான் நாங்கள் அதிகமாக நேசிக்க வேண்டும். ஆனால் இன்று நீங்கள் உலகத்தை பாருங்கள், முஸ்லிம்களை பாருங்கள். இந்த உலகத்தில் யாரை அதிகமாக நேசிக்கின்றார்கள்? ஒரு விபச்சாரன், ஒரு விளையாட்டு வீரன், ஒரு கட்சி தலைவர், ஒரு தொண்டன், அல்லது தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய யாரோ ஒருவர், அவர்களை தான் நாங்கள் அதிகமாக நேசிக்கின்றோம், அவ்வளவு அதிகமாக அன்பு காட்டுகின்றோம். அவர்களை பார்ப்பதற்காக லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான செலவு செய்து அவ்வளவு தூரம் பிரயாணம் செய்கின்றோம். எதற்காக? நான் நேசிக்கக்கூடிய ஒரு தலைவனை, ஒரு நடிகனை, ஒரு கிரிக்கெட் வீரனை பார்க்க வேண்டும். எதற்காக? வெறும் பார்ப்பதற்காக லட்சக்கணக்கான செலவு. ஸ்டேடியமில் போகிறோம், ஏன்? பார்க்க வேண்டும். அவருக்கு உங்களை பற்றி தெரியாது, உங்களுக்கு அவரை பற்றி முழுமையாக தெரியாது. இதை தான் நேசமா? நேசம் என்று என்ன தெரியுமா? கேளுங்கள் ஹதீஸ். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாங்கள் நேசிக்கக்கூடிய முஹம்மது நபியை நேசித்தால் அவர் நமக்காக பதிலளிப்பார்கள். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், மாமின் அஹதின் யுஸல்லிமு அலை, எவர் என் மீது ஸலவாத்தை ஓதுகின்றார்களோ, என் மீது ஸலவாத்தை ஓதுகின்றார்களோ, ரத்தல்லாஹு அலைய ரூஹி, அல்லாஹ் என்னுடைய ரூஹை மறுபடியும் கொடுப்பான். எதற்காக தெரியுமா? ஹத்தா யுஸல்லிம், அந்த மனிதனுக்கு சலாமுக்கு பதிலளிக்க வேண்டும். எனக்காக அவன் ஸலவாத் ஓதினானே, எனக்காக அவன் தரூதை ஓதினானே, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் என்ற தரூத் ஸலவாத்தை ஓதினானே, நாங்கள் சாதாரணமாக நினைக்கின்றோம். அல்லாஹு அக்பர். அல்லாஹ்விடத்தில், அல்லாஹுடைய தூதரிடத்தில் இது மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை நமக்கு கொடுக்கின்றது. எப்படிப்பட்ட அந்தஸ்து? நாம் சலாம் சொன்னால், அல்லாஹுடைய தூதர் மீது ஸலவாத் ஓதினால், அல்லாஹ்வின் தூதர் நமக்காக பதிலளிப்பார்கள். இதுதான் நேசம். எப்படி? நமக்காக பதிலளிக்கின்றார்களே. ஆனால் இன்னைக்கு அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அல்லாஹுல் முஸ்தஆன், நஸ்அலுல்லாஹு ஸலாமத வல் ஆஃபியா. எப்படிப்பட்ட முஸ்லிம்களுடைய நிலைமை ஆகிவிட்டது? ஒரு தலைவனை பார்ப்பதற்காக லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான செலவு செய்ய வேண்டும். சமீபத்தில் நாங்கள் பார்த்திருப்போம், ஒரு விளையாட்டு வீரர் இந்தியா வந்தபோது அவ்வளவு லட்சக்கணக்கான செலவு செய்து ஸ்டேடியமில் போய் பார்க்க வேண்டும். பார்க்கவில்லை என்ற காரணத்திற்காக அவ்வளவு தகராறுகள், அவ்வளவு பிரச்சனைகள். என்ன? நான் நேசிக்கக்கூடிய தலைவனை, விளையாட்டு வீரனை நான் பார்க்க முடியவில்லையே. அல்லாஹு அக்பர். இது நேசமில்லை சகோதரர்களே, பெரியவர்களே. தன்னுடைய உயிரை விட அதிகமாக நேசிக்க வேண்டும் என்று சொன்னால் அது பின்பற்றுவதில் தான் இருக்க வேண்டும். வெறும் நாவால நேசிப்பதில் அது நேசிப்பது கிடையாது, அதில் பாசம் கிடையாது. இன்னைக்கு பார்க்கின்றோம், ஒரு கடந்த மாதம் நாங்கள் பார்த்திருப்போம், சமூக வலைத்தளங்களில் நம்மளுடைய நாட்டுகளில் பல பிரச்சாரம் செய்தோம். என்ன? ஐ லவ் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன செய்தோம்? வெறும் ஒரு போர்டை வச்சுக்கிட்டு பிரச்சாரம் செய்தோம். ஒரு போர்டை வச்சுக்கிட்டு முஹம்மது, ஐ லவ் முஹம்மது ஸ்டேட்டஸ் வச்சுட்டோம். என்ன செய்தோம்? டிபி மாற்றிக்கிட்டோம். இதுதான் முஹம்மது நபியை நேசிப்பதா? இது உண்மையான நேசம் கிடையாது சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே. உண்மையான நேசம் என்ன தெரியுமா? அல்லாஹ் கூறுகின்றான், கேளுங்கள், சூரத்துல் ஆலி இம்ரான். குல் இன் குன்து துஹிப்பூனல்லாஹ், படைத்த இறைவனை நீங்கள் நேசிக்க வேண்டும் என்றால், அல்லாஹ் உங்களை நேசிக்க வேண்டும் என்றால், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், நபியே நீங்கள் சொல்லுங்கள், என்னை பின்பற்றுங்கள். ஃபத்தபிஊனி, அந்த நபியை பின்பற்ற வேண்டும். அதற்காக அல்லாஹ் என்ன கொடுப்பான்? யுஹ்பிபுக்கும், அல்லாஹ் உங்களை நேசிப்பான். வயக்ஃபிர் லக்கும், உங்களுடைய பாவத்தை மன்னிப்பான். வயக்ஃபிர் துனூபக்கும், உங்களுடைய பாவத்தை மன்னித்து அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கவாசிகள், சொர்க்கத்தை போன்ற மிகப்பெரிய ஒரு கூலியை அல்லாஹ் உங்களுக்கு பரிசாக கொடுப்பான். அப்போ அல்லாஹ்வை நேசிக்க வேண்டும் என்றால் முஹம்மது நபியை பின்பற்ற வேண்டும். முஹம்மது நபியை நேசிக்கின்றோம் என்று சொன்னால் முஹம்மது நபி சுன்னாவை பின்பற்ற வேண்டும். முஹம்மது நபி சுன்னாவை பின்பற்றாமல் நான் முஹம்மது நபியை நேசிக்கின்றேன் ஒரு வார்த்தை போர்டு வச்சு ஒரு ஸ்டேட்டஸ் வச்சால் முஹம்மதினை நேசிக்கக்கூடிய கடமை நிறைவேற்றாது. எப்போது நிறைவேறும்? நாங்கள் முஹம்மது நபியை நேசிக்கின்றோம் என்று சொன்னால் அதுக்கு சாட்சி நம்மளுடைய அமல்களில் இருக்க வேண்டும். அதற்கு உதாரணமாக நம்மளுடைய செயல்களில் இருக்க வேண்டும். இதோ முஹம்மது நபியை நேசிக்கின்றேன், என்னுடைய முகத்தில் தாடி இருக்கின்றது. இதோ முஹம்மது நபியை நேசிக்கின்றேன், என்னுடைய கரண்டிக்காலுக்கு மேலே என்னுடைய கால், என்னுடைய கரண்டிக்காலுக்கு மேலே என்னுடைய ஆடை இருக்கின்றது.
முஹம்மது நபியை நேசிக்கின்றேன், நான் குர்ஆனை அதிகமாக படிக்கின்றேன், பொய் சொல்லவில்லை, புறம் சொல்லவில்லை, முஹம்மது நபியை நேசிக்கின்றேன். இதுதான் உதாரணமாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். ஒரு பெயரை வைத்து முஹம்மது நபியை நேசிக்கின்றேன் என்று சொன்னால் அது நேசிப்பு கிடையாது, அது அன்பு பாசம் கிடையாது. சகோதரர்களே, பெரியவர்களே, முஹம்மது நபியை நம்மளுடைய உள் மனதோடு நேசிக்கின்றோம், அல்ஹம்துலில்லாஹ். நாவிலும் இருக்க வேண்டும், நம்மளுடைய செயலிலும் இருக்க வேண்டும். சஹாபாக்கள் தன்னுடைய உயிரை விட அதிகமாக நேசித்தார்கள். ஷேக் அவர்கள் இப்பொழுது சொன்னார்கள், தன்னுடைய போர்க்களத்திலும் சரி சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாதுகாப்பதற்காக அப்படியே ரவுண்டு போட்டாங்க. எப்படி? யாரும் ரசூலுல்லாஹ்வை எந்த விதமான தாக்குதலும் செய்யக்கூடாது, அவ்வளவு பாதுகாத்தார்கள். பல சஹாபாக்களை நாங்கள் படிக்கின்றோம், அவர்களுடைய கை போன பிறகும், 2 கைகள் போன பிறகும் தன்னுடைய தூதருக்கு எதுவும் ஆகக்கூடாது என்று தன்னுடைய கை இல்லாமல் அல்லாஹுடைய தூதரை பாதுகாப்பதற்காக நின்றார்கள். அந்த நேசம் எப்படிப்பட்ட நேசம்? வெறும் நாவால் இருந்ததா? செயல்பாட்டில் இருந்தது, அமலில் இருந்தது. அதான் அல்லாஹ் கூறுகின்றான், ஃபத்தபிஊனி. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக இன்னும் தெளிவாக சொன்னார்கள். நாம் எல்லாம் இந்த உலகத்தில் எதற்காக வந்திருக்கிறோம்? அந்த சொர்க்கத்தை அடைய வேண்டும். அதுதான் நம்முடைய இலக்காக இருக்குது. அந்த சொர்க்கத்தில் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைந்து அந்த சொர்க்கத்தில் நுழைய வேண்டும். அதற்காக தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த எல்லா சோதனைகளும். அந்த சொர்க்கத்தை நிராகரிக்கக்கூடியவர்களும் இருப்பார்கள். அந்த சொர்க்கமே வேண்டாம், அந்த சொர்க்கம் எனக்கு வேண்டாம், சொர்க்கம் எனக்கு தேவையில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டமும் இருக்கின்றது. அல்லாஹ்வின் தூதர் அதை தான் சொன்னார்கள், குல்லு உம்மதி யதுகுலுல் ஜன்னஹ். என்னுடைய சொர்க்கத்தில் என்னுடைய சமூகத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் சொர்க்கத்தில் செல்லுவார்கள், இல்லா மன் அபா. ஆனால் யார் அவரை மறுக்கின்றார்களோ, அந்த சொர்க்கத்தை மறுக்கின்றார்களோ அவர்களை தவிர. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னவுடன் சஹாபாக்கள் மறுபடியும் கேட்டார்கள், மன் அபா யா ரசூலல்லாஹ், அந்த சொர்க்கத்தை மறுக்கக்கூடியவர்கள் யாராக இருப்பார்கள்? இந்த உலகத்தில் வந்தது இந்த சொர்க்கத்துக்காக, அந்த சொர்க்கத்தை மறுக்கக்கூடியவர்கள் யார்? அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், மன் அத்தாஅனி தஹலல் ஜன்னஹ் வ மன் அஸானி தஹலன் நார். என்னை பின்பற்றக்கூடியவன் சொர்க்கத்தில் செல்லுவான், என்னை நிராகரிக்கக்கூடியவன் நரகத்தில் செல்லுவான். இதுதான் முஹப்பத்துடைய கடமை. வெறும் நாவால் நாங்கள் முஹப்பத்து சொல்லக்கூடாது, நம்முடைய செயல்களில் முஹப்பத்து இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதரை அவர்களுடைய சுன்னாவை பின்பற்ற வேண்டும். ஆனால் இன்னைக்கு முஹம்மது நபியை நேசிக்கின்றோம், ஆனால் என்ன தெரியும்? எதுவும் தெரியாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய முஸ்லிம்களிடம் கேட்டு பாருங்கள், முஹம்மது நபியுடைய பிள்ளைகளுடைய பெயர் என்ன? முஹம்மது நபியுடைய பிள்ளைகள் எத்தனை இருக்காங்க? முதல் பிள்ளை பெயர் என்ன? முதல் பெண் குழந்தை பெயர் என்ன? முஹம்மது நபிக்கு எத்தனை பேர குழந்தைகள்? எதுவும் தெரியாது. ஆனால் நாவல் என்ன இருக்கும்? முஹம்மது நபியை நேசிக்கின்றோம். உண்மையாக சொல்லுங்கள், உலக வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது அந்த நடிகனுக்கு அத்தனை மனைவி இருக்குது, தெரியுதா இல்லையா? அல்லாஹ் அக்பர். அந்த மனைவிக்கு இத்தனை பிள்ளை இருக்குது, அந்த நடிகனுக்கு, அந்த கிரிக்கெட் வீரனுக்கு இவ்வளோ வீடு இருக்குது, அந்த தலைவனுக்கு இவ்வளோ ஹோட்டல் இருக்குது, எல்லாம் தெரியும். முஹம்மது நபியுடைய வாழ்க்கையை பற்றி நமக்கு என்ன தெரியும்? அப்போ என்ன நேசம் இது? நம்மளுடைய நேசம் வெறும் வேஷமாக இருக்கின்றது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். முஹம்மது நபியுடைய நேசம் நம்மளுடைய உள்ளத்திலும் இருக்க வேண்டும், நம்மளுடைய செயலிலும் இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை தான் கூறுகின்றான். இந்த முஹம்மது நபி உங்களுக்கு என்ன கொடுக்கின்றார்களோ, வமா ஆதாகுமுர் ரசூலு ஃபஹுது, என்ன கொடுக்கின்றார்களோ, என்ன கட்டளையிடுகின்றார்களோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள். வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு, எதை அவர்கள் தடுக்கின்றார்களோ அதிலிருந்து விலகியிருங்கள். இப்போ முஹம்மது நபியை நான் நேசிக்கின்றேன், முஹம்மது நபியுடைய கட்டளைக்கு எதிராக எந்த கட்டளை வந்தாலும் அதை நான் மறுத்து விடுவேன். அதுதான் நேசமாக இருக்க வேண்டும். ஆனால் இன்னைக்கு ஒரு சுன்னாவை லட்சக்கணக்கான, ஒரு ஆயிரக்கணக்கான நம்மளுடைய வியாபாரத்துக்காக, ஒரு தொழிலுக்காக, ஒரு ஜாபுக்காக ஒரு சுன்னாவை எடுக்கின்றோம், ஹிஜாபை கலட்டுகின்றோம். இதான் முஹம்மது நபியின் மீது இருக்கக்கூடிய நேசமா? இல்லை சகோதரி, அன்புக்குரியவர்களே, பெரியோர்களே, முஹம்மது நபியை நேசிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்மளுடைய செயலில் கண்டிப்பாக இருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் அல்லாஹ்வின் தூதர் சொன்ன மாதிரி நாங்கள் சொர்க்கத்தில் செல்ல முடியாது. சொர்க்கத்தில் செல்ல வேண்டும் என்றால், அல்லாஹுடைய தூதரை நேசிக்க வேண்டும் என்றால் முஹம்மது நபியை பின்பற்ற வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் அதை தான் சொன்னார்கள், தரக்து ஃபீக்கும் அம்ரைன், 2 விஷயங்களை நான் உங்கள் மத்தியில் விட்டு செல்கிறேன். அந்த விஷயத்தை கடைப்பிடித்தால்தான் நீங்கள் நல்ல சிறந்த வழியில் இருப்பீர்கள். அதை விட்டுவிட்டால்
நீங்கள் வழி தவறி விடுவீர்கள். தமஸ்ஸக்தும் பிஹிமா கிதாபுல்லாஹி வ சுன்னதி. அல்லாஹுடைய தூதர் முஹம்மது நபியுடைய சுன்னா, அந்த இடத்தில் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்களே, வெறும் அல்லாஹுடைய வேதம் மட்டும் சொல்லலை, என்னுடைய சுன்னாவையும் பின்பற்றினால்தான், அல்லாஹுடைய வேதமும் என்னுடைய சுன்னாவையும் பின்பற்றினால்தான் அந்த மனிதன் சொர்க்கத்தில் செல்ல முடியும். உலகத்தில் இருக்கும் வரை வழி தவற மாட்டான். இப்போ முஹம்மது நபியை நேசிக்கின்றோம் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் இருக்கக்கூடாது, நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கணும். நம்மளுடைய டிபியை மாற்றக்கூடாது, நம்மளுடைய அமல்களை மாற்றணும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அதற்கான வாக்கியத்தை தந்து அருள் புரிவானாக. ஆமீன்.